என்னது மிஷின்கனை வச்சு டப டபன்னு சுட்டுக்கிட்டே கிடக்குற? இது எப்படிடா முடியும் சாத்தியம்? என்னடா ஃப்ராங்க்லின் இதுன்னு ஆயிட்டான், புலிக்குண்டா ஆயிட்டான், எப்படிடா? வாய்ப்பே இல்லையடா. என்னடா புதுசா லம்போகினி யூரோஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அகேன் நம்ம இந்தியன் பை 3D கேம் பிளேக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்தியன் பை 3D கேம் பிளேல ரொம்ப பங்கமான அப்டேட்ஸ்லாம் விட்டுருக்காங்க. அது என்னடா அப்டேட்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நிறைய அப்டேட்ஸ் விட்டுருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம லாங் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி வாங்க, இந்த வீடியோ நான் 100% உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூப்பரான ஒரு சீட் கோட் பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க, மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் 3835 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லம்போகினி யூரஸ் கிடச்சிரும். இது வந்து ரொம்ப சூப்பரான காரு, லம்போகினி யூரஸ். கூகுளெல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த காரை பற்றி. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச காருனா அது லம்போகினி யூரஸ் தான். அப்புறம் நம்ம கேமில் என்ன விட்ருக்காங்கன்னா கார் மாடிஃபிகேஷன் விட்ருக்காங்க. அது என்ன கார் மாடிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வீல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டயர் எந்த வீல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச வீல்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வீல்ஸோட கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னா தெரியுதா? முன்னாடி ப்ளூ கலரில் இருந்துச்சு, இப்போ க்ரீன் கலர் ஆகிடுச்சுல. ஸோ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் முன்னாடி சைடு டயரை பெருசாக்கலாம், பின்னாடி சைடு டயரையும் பெருசாக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சூப்பரான அப்டேட்ஸு. மேக்ஸிமமாக இவ்வளோ தான் பெருசாகணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதிலே மேக்ஸிமம் போட்டு விட்ருவோம். ஸோ கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதாவது வெளியே வந்துட்டு திருப்பி நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இதில் RGBன்னு ஒன்று இருக்கும், அதை போட்டிங்கன்னா அதோட சூப்பரான மல்டி கலர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த சீட் கோட் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பர்சனலாக நம்புகிறேன். ஸோ இந்த காரை ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டி பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரு. நல்ல அப்டேட்ஸ்லாம் விட்ருக்கீங்க. இந்த சீட் கோட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியன் பை 3D கேம் பிளேவை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சீட் கோட்லாம் ஒர்க் அவுட் ஆகும். சரி, கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு ஓட்ட பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். ஸோ நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு பர்சனலாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த சீட் கோட் பார்க்கலாம். அடுத்து என்ன சீட் கோட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து சூப்பரான சீட் கோடு. அது என்னதுன்னா, அதாவது நான் போடுற மாதிரியே போடுங்க, SMALL ஸ்மால் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு PLAER அதாவது ஸ்மால் பிளேயர் அப்படின்னு நான் போட்டிருக்க மாதிரியே கரெக்டாக போடுங்க. அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். போட்டுட்டு டன் கொடுத்துட்டு ஓகேன்னு போட்டிங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் இது துண்டாயிருவான். என்னடா இது நம்ம ஃப்ராங்க்லினடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உலகமே நம்மளுக்கு பெருசாகிடுச்சு, அவங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுலேயே நம்மளுக்கு வந்து RGS என்னமோ போட்டிருக்காங்க, அதாவது மூடுன்னு ஒன்று இருக்கும். அதே நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். அது வேணும்னா அவங்களுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணாலும் லைக் பண்ணின்னு வச்சுக்கோங்க. சரி, இங்கே பாருங்கள், இப்போ நான் அடிக்கிறேன். எங்கம்மா என்ன ஸ்டைலு, என்ன ஸ்டைலு? அண்ணன் நின்றுட்டு இருக்கேன், எங்கே ஓடுற? இந்தா வரேன். என்னடா இது, மதிக்க கூட மாட்டாங்களே இந்த உருவத்தில். அடி குத்து, என்னடா குத்த முடியல? சரி நில்லுங்க, குத்தி பார்ப்போம். குத்திட்டே. என்னடா நம்மளும் குத்து திரும்பி ஓடுறா ஓடியாச்சுங்க. ஐயோ தரத்துறாளே, ஓடுறா அச்சமலை ஓடு அப்படின்னு ஓடிட்டேன். கையை வச்சா முடிச்சு விட்டுட்டோம்ல. நான் அது பேர் நல்லா லாக்கெட் லான்ச்சரை வச்சு ஒரே அடி தான் பறந்து போயிட்டா. சரி வாங்க, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்கான்னு. காரை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். அடுத்த சீட் கோடு போடுறதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் பாட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து அங்கே வந்து ஒரு போலீஸ்காரன் எப்போவுமே நின்றுட்டு இருப்பான். ஸோ அவங்ககிட்ட வச்சு நம்ம ஒரு ட்ரிக்கை பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா ஆட்டோ ஃபயர் மோட். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களே, இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். RPG, எனது RPG கரெக்டாக போட்டுட்டு என் போலீஸ் பின்னாடி வந்து நின்றுங்க. அதெல்லாம் நீ பண்ண தேவையில்ல, நான் சும்மா வந்து நின்றுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த வந்துடும்ல RPG ஆட்டோ ஃபயர். அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் கரோ. இப்போ பாருங்கள் மேஜிக்கை, இந்த மிசைல் லான்ச்சரை எடுத்து டபன்னு சுடலாம். நீங்கள் ஈஸியாக சுடலாம். பாருங்கள் எவ்வளோ வேகமாக சுடுது பார்த்தீங்களா? இந்த வேகத்தில் சுட்டால் எவனாவது நிற்பானா? பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதை வந்து கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கிற விஷயத்த நான் இதிலேயே போடுறேன்ப்பா, இதுக்கு வானத்து மேலேயே போடுறேன்ப்பா. இதுக்கு மேலே என்னால் என்னப்பா பண்ண முடியும்? LI அப்படின்னு எழுதும் போதே கண்டுபிடிச்சிருக்கீங்க.
ஆமாம், இந்த வீடியோக்கு வந்து நிறையா பேர் வந்து லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்க. லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் வந்து லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, லைக்குன்னு போட்டாச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம அடுத்த சீட் கோடுக்கு போகலாம். லம்போகினி யூரோஸ் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம இந்த சீட் கோட் பார்த்துருக்கோம். அது பேர் என்ன, இந்த இன்ஃபினிட்டி ஷூட்டிங் சீட் கோட் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம வந்து அடுத்த சீட் கோட் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சீட் கோட் வந்து ரொம்ப மிரட்டலாக இருக்கும். ரோட்டுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு, ரோட்டுக்கு நடுவில் கூட தேவையில்லை, கொஞ்சம் சைடில் வந்துடுங்க. சைடில் வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச கார்ஸ் பிடிச்ச இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் 300 போட்டேன், என்னென்னமோ வருதோ இதெல்லாம் போட்டேன். 500, 6000 என்னென்னமோ போட்டேன்னு தெரில. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன் நான். பாருங்கள், என்னடா இது நடுவில் இதாகிடுச்சு. சரி, ஓகே, போடலாம், எல்லாத்தையும் போடலாம். 2000, அப்புறம் 3000 போடுவோம். இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன கார் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் இப்போ வர வச்சுட்டு கரெக்டாக இப்போ நான் சொல்கிற டிக்கை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ஆர்ஜிஎஸ் டூல்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஆர்ஜிஎஸ் டூல்குள்ளே போயிட்டிங்களா, இப்போ EXPLOD எக்ஸ்ப்ளோட் அப்படின்னு போட்டுட்டு டிக் போட்டுருங்க. எக்ஸ்ப்ளோடர் வண்டியை எல்லா வண்டியுமே வெடிச்சு சதறிடும். எப்பட்றா எல்லா வண்டியும் வெடிச்சு சதறிடுச்சு. இது ரொம்ப மாசான சீட் கோடாக இருக்கும். எல்லா வண்டியுமே வெடிச்சு தருவீங்க பாருங்கள். ஒரு இதெல்லாம் அண்டாக்குள்ளே போய் வண்டி விட்ட மாதிரி ஃபோர்ஸாக சைடில் நின்றுட்டு இருக்கான் பாருங்களேன். அப்படியே ஸ்லோ மோஷனில் இறங்கியிருக்கான் பாருங்களேன். சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம அடுத்து வர சீட் கோட்ஸ் எல்லாமே பார்ப்போம். அடுத்து நம்ம கேமில் என்ன சீட் கோடு விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நம்ம டிவி ஆன் பண்ணுற சீட் கோடு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ட்ரிக்கு பார்க்கலாம். டிவி ட்ரிக் வந்து உங்களுக்கு இந்த இதில் சொல்ல மாட்டேன், பார்ட் 2. அதாவது பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு வந்து நான் கரெக்டான டிவி ட்ரிக்கை வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தரேன். இப்போ அது வேணாம். ஸோ பார்ட் 2 என்ன மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து சூப்பரான ஒரு சீட் கோட் பார்க்க போகிறோம். அது என்னடா சீட் கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இன்ஃபினிட்டி கிடையாது, இன்விசிபிள் காரோட சீட் கோடு. அது நம்ம கேமில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 29 அப்படின்னு போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. எப்படி பார்த்தீங்களா? என்ன காரை காணோம், கோஸ்ட் பைக்கு. எப்பட்றா இங்கே பாருங்க, பின்னாடி எப்படி ஆளே இல்லாத பைக்கில் நான் மட்டும் உட்காந்துட்டு ஓட்டுறேன், தெரியுதா? இது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இன்விசிபிள் காரு. நான் கூட புகுந்து போக முடியலான்னு நினச்சேன். பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க, இடித்து தள்ளிடுறாங்க. இங்கே பாருங்கள், அவன்லாம் பறந்து கொபுருக்க விழுந்துச்சான். சரி, ஓகே, இந்த ட்ரிக்கு வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், இந்த வீடியோ லாஸ்ட்டில். ஏன்னா அது வந்து ஒரு லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான், அது ஈஸி மெத்தட்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அடுத்து என்ன ட்ரிக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்துடலாம். அடுத்து நம்ம கேமில் புதுசாக ஒரு சீட் கோட் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5643 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு டிராக்டர் வந்துடும். ஸோ இந்த டிராக்டரும் புதுசாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிராக்டர் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி, கரெக்டாக அந்த கேட்வேக்கு பின்னாடி கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு கரெக்டாக நான் சொல்கிற ட்ரிக்கை பண்ணணும். இல்லைங்க, ஃபோன் வரமாட்டேங்குது, என்ன ஆச்சு? வந்துருச்சு. சரி, ஓகே, கரெக்டாக அதுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கோங்க. முன்னாடி கரெக்டாக ரொம்ப முன்னாடி போயிடுறாங்க. வந்து நின்றுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பைக்கை போடுங்க. எனக்கு வந்து கவசிக்கு நிஞ்சா பிடிக்கும், அதனால் கவசிக்கு நிஞ்சா போட்டேன். ஒருவேளை ரொம்ப முன்னாடி வந்துருச்சோ, சரி, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிருங்க. கரெக்டாக போட்டுருங்க, நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக இங்கே வந்துட்டு 3000 கரெக்டாக போட்டுருங்க. நான் நடுவில் ஏன்டா கட் பண்ண அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி நான் போட்டுடலாம், அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கரெக்டாக அந்த 2 பட்டன் இருக்குல்ல, அது ரெண்டையுமே கிளிக் பண்ணுங்கள். ரெண்டையுமே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துருவீங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இந்த ட்ரிக்கு, அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த கேமரா சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்கள் டிராக்டருக்கு வந்துடுவீங்க. அப்புறம் நீங்கள் முன்னாடி மூவ் பண்ணணும். முன்னாடி ஃப்ராங்க்லினை மூவ் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ராங்க்லினை விட்டு இறங்குறதையும் அப்புறம் அந்த ஸ்லோமோ பட்டன் இருக்குல்ல, அதையும் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். நில்லுங்க, கரெக்டாக ஃப்ராங்க்லினையும் இதையும் கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் ஜம்ப் ஆவீங்க, இதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஒன்று இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபோன் ஆச்சுன்னு எடுங்க. ஃபோன் ஆச்சுன்னு எடுத்துட்டு இப்போ நீங்கள் இதில் 1120 அப்படின்னு போட்ட உடனே மேலேருந்து கீழே வந்துடுங்க. இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும். என்னடா ஒன்றுமே பண்ண முடியல, என்ன ஆச்சுடா? ஐயோ, என்னவோ பிளாக் ஆகிடுச்சுடா, இந்தியன் பை 3D ஆஃப் ஆகிடுச்சுடா, என்னடா ஆச்சு அப்படின்னு நீங்கள் எதுவும் பதறாதீங்க. நீங்கள் கேம் விட்டு வெளியே போனாலே அவங்களுக்கு இது கட் ஆயிடும். நீங்கள் எதையுமே யூஸ் பண்ண முடியாதுங்க. மேலேருந்து கீழே விழுந்து நீங்கள் செத்துருவீங்க. அவங்க இது வந்து பிளாங்க் ஆயிரும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சீட் கோடு சூப்பராக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எப்பவும் போல்
அப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் மெனுவில் போட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் அப்படின்னு புதுசாக ஒரு மோடு வந்திருக்கும். அது என்னடா ஆர்ஜிஎஸ் மோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஐடிஜி அப்படின்னு ஒரு கேம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ வளர்க்குறேன். அந்த ஆர்ஜிஎஸ் மோடை பற்றி வளர்க்கணும்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கேம் மாதிரியே இன்னொரு கேம் இருக்குது. அது பேர் ஐடிஏ அப்படின்னு ஒரு கேமு. ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடிஏ மெனுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டர் மாறிக்கலாம். இப்போ எனக்கு பென்டன் பிடிக்குன்னா பென்டன் மாறிக்கலாம். இல்லை எனக்கு டூ சவுர பிரெயின் ராட் கேரக்டர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பிரெயின் ராட் கேரக்டராக மாறிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாறிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம எல்லாரையும் அடிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம கேம்லேயும் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை, அந்த வேலையை இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை. ஃபுல்லாக முடிச்சோன்னே அந்த அப்டேட்டையும் நம்ம வந்து கண்டிப்பாக போடுவோம். ஸோ அந்த அப்டேட்டும் வேணா மறக்காமல் வீடியோ வந்து ஒரு லைக் போட்டுட்ருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக எங்கே வேணால் ஓட்டிட்டு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான், இதை நம்ம கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்புறம் இப்போ நம்ம வந்து எல்லா சீட் கோட்ஸையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் படப்படன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நோட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எல்லா சீட் கோட்ஸு. பர்சனலாக எனக்கு வந்து பைக்ஸில் என்ன பைக்ஸ் பிடிக்குன்னா கவசிங் நிஞ்சா S2R எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிட்டு கேப்லேயே நிறைய சீட் கோட் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னடா ப்ரோ இவ்வளோ வேகமாக போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அது கீழே வந்து உங்களுக்கு எல்லா நம்பர்ஸுமே நான் வந்து கீழே போட்டிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் எல்லா காரு, அப்புறம் 4215 அதாவது ஸ்பைக் டியூக்கு, ஸ்பான் டியூக்கு அதெல்லாம் வந்துடும். அப்புறம் நிறையா பைக் எனக்கு வந்து கவசிங் நிஞ்சா பிடிக்கும். உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு வந்துருக்கோம். ட்ரான் பைக்கு, அப்புறம் அடுத்து அயபூசா, அடுத்து ஹெலிகாப்டரு. நம்ம இந்தியன் பைக் 3Dயில் இருக்கிற ஒரே ஹெலிகாப்டரே இது மட்டும்தான். ஸோ அடுத்து பாருங்கள் புல்லட்லாம் இருக்குது நம்ம பைக்கு இதில். ஸோ இதுதான் நம்மளோட மொத்த கேம்லேயுமே இருக்கிற மொத்தமான பைக் சீட் கோட்ஸு. சரி வாங்க, இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம கார் சீட் கோடு. இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க லம்போகினி யூரோஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ போலீஸ்காரு, அப்புறம் போலீஸ்கார்லேயே கொஞ்சம் மாடர்னானது, அப்புறம் அந்த லெஜெண்டு காரு ஃபார்ச்சூனரு, அப்புறம் அந்த லெஜெண்டரி, இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டுட்ருக்கேன் பாருங்கள். எனக்கு காசில் எது பிடிக்கும்னா, எனக்கு காசில் வந்து லம்போகினியில் வந்திருக்குல எல்லாமே, எனக்கு லம்போகினியில் எல்லாமே பிடிக்கும். லம்போகினியில் புதுசாக கொண்டு வந்திருக்க லம்போகினி யூரோஸ் பிடிக்கும். அப்புறம் இது இந்த ஹெலிகாப்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பிளேன் ஓட்டி பார்க்க. இந்த லம்போகினிலாம் சூப்பராக இருக்கும். நிறையா இது லம்போகினிக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க நம்ம கேமில். ஸோ அதை நீ நோட் பண்ணால் அவங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து நம்ம ரோல்ஸ் ராயல்ஸ் கார் கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வந்தது கிடையாது, ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் இந்த புதுசாக வந்திருக்க அந்த லம்போகினி யூரோஸு அது எல்லாமே நல்லாயிருக்கும். என்ன ஒவ்வொன்றுமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து இந்த காரு லம்போகினி V2, ஜெடெக்ஸனாரு, அப்புறம் பார்ச்சி அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நான் இப்போ ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோனில் வந்து ஒரு இதாகிடுச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கல. ஸோ இப்போ பார்ச்சி சீட் கோட் போட்டாச்சு. அடுத்து முஸ்டாங்கு, ஜி வேகன் புதுசாக வந்திருக்கு. அப்புறம் அந்த இதெல்லாம் வந்திருக்கு புதுசாக, நல்லா புதுசாக கொண்டு வரேன். நம்ம கேமும் போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கே தெரியுதுல்ல. ஸோ வாங்க, இப்போ நம்ம அடுத்தடுத்து சீட் கோட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். அடுத்து வந்து இந்த சீட் கோடு நம்மளோட இந்த அப்புறம் என்ன ஹம்மர் சீட் கோடு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம இதில் வந்து இருக்கிற கார்ஸு. ஸோ இப்போ வாங்க நம்ம மான்ஸ்டர் ட்ரக்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ வாங்க இப்போ மான்ஸ்டர் ட்ரக்ஸ்க்கு போவோம். ஃபஸ்ட்டு இந்த போலீஸ் காரில் மான்ஸ்டர் எல்லாமே 0 போட்டு நீங்கள் மான்ஸ்டர் முன்னாடி வந்து 0 போட்டு போடாமல் இருந்து சில இதுக்கு மட்டும்தான் மான்ஸ்டர் டக் இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டாங்க மான்ஸ்டர் டக்கு. ஸோ பாருங்கள் 0553 இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்த போலீஸ்காருக்குமே இன்னொரு மாடலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க மான்ஸ்டர் ட்ரக்கு. ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் நம்ம முடிக்க போகிறோம், அவ்வளோதான் முடிய போகுது. அடுத்து மான்ஸ்டர் ட்ரக்லேயே இந்த கார் வரும் தாரில். அடுத்து புதுசாக கொண்டு வந்த சீட் கோட்ஸ்லாம் சொல்கிறேன். டிராக்டரு, பஸ்ஸு, அப்புறம் வந்து ஃபயர் ட்ரக் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ட்ரக்கு, அப்புறம் வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த டேங்க் ஆல்ரெடி இருந்தது தான். அப்புறம் அந்த அவ்வளோதான் நம்ம கேமில் இருக்க சீட் கோட்ஸ் எல்லாமே. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from STG. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.